guys, welcome to Visho Info. Instant சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்ஸ்டன்ட் சாம்பார் சாதம் செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருளாக பார்க்கலாங்க. பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன், துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, தக்காளி, பூண்டு, வெங்காயம், வெந்தயம், மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாய் தூள், தனியாத்தூள். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசியும் பருப்பும் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. சாம்பார் சாதத்துக்கு அரிசி பருப்பும் கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட எல்லாம் சேர்த்துடலாங்க. நம்ம எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் பூண்டு, தக்காளியும் சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் ஏதாவது பத்தலைன்னா சேர்த்திக்கலாங்க. அது ஒன்றும் தப்பில்லைங்க. 1க்கு 5 பங்கு தண்ணிங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் டைரெக்டாக நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சு வேக வைக்க போகிறேங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், தண்ணி உங்கள் விருப்பம். நீங்கள் குழைவாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட சேர்த்து வச்சுக்கலாம். மீடியமாக செய்ய போகிறதுனால இப்போ நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1க்கு 5 பங்கு தண்ணிங்க. அந்த 5 பங்குங்கிறது அரிசிக்கும் பருப்புக்கும் சேர்த்து தாங்க. பத்தலைன்னா அப்புறம் தாராளமாக சேர்த்திக்கலாங்க. இப்படி இதுக்கு ஒரு தாளிப்பு போடுவோம். அப்போ கூட தண்ணி பத்தலைன்னா சேர்த்து செஞ்சுக்கலாங்க. இப்போ இது வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. அருமையாக நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. எப்போவுமே சாதம் வேக வைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேக வச்சா போதுங்க. நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. சாம்பார் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கரண்டியை போட்டிருக்கேங்க. நெய்யில் தாளிச்சிக்கலாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் ஆயிலில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த நெய் ஹீட் ஆன உடனே நம்ம கடுகு, சீரகம், சிகப்பு மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிக்கலாங்க. நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்னதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கடுகு வெடித்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதத்தில் மிக்ஸ் பண்ணால் நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் சாதம் சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ அதில் சேர்த்துக்கலாங்க. இதை பாருங்கள், நல்லா டேஸ்டியான சாம்பார் சாதம் சிம்பிளான இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நம்மளோட சாம்பார் சாதம் சீக்கிரமே ரெடி பண்ணிட்டோங்க. நம்மக்கிட்ட வெங்காயம், தக்காளி, பூண்டு இருந்தால் போதுங்க. நம்ம உடனே சாம்பார் சாதம் ரெடி பண்ணிடலாம். துவரம்பருப்பு, அரிசி சேர்த்து இந்தளவுக்கு ஈஸியாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் சமையல் பழகிறவங்களுக்கு கூட ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேங்க. இது கூட உங்களுக்கு எதாவது வேறு கறி மசாலா அந்த மாதிரி பிடிக்குன்னா கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. ரெகுலராக சிம்பிளாக சாம்பார் சாதம் அப்படின்னா இப்படி தான் செய்வாங்க. அந்த மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யலாங்க. இதுக்காக நம்ம ரொம்ப திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் நினைக்க வேண்டியதில்லை. இதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸு, நம்ம வீட்டில் இருக்கிற வடகம், வத்தல் கூட வச்சு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்டியான சிம்பிளான, ட்ராவலுக்கும் ஆப்டாக இருக்கும், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் ஈஸியாக இருக்குங்க. காலையில் நம்ம இதை மாதிரி டக்குன்னு செஞ்சிட்டோம்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணுறவங்களுக்கும் சரிங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.